Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 maths chapter 2 complex numbers அதுல exercise 2.5 தான் பார்க்க போறோம். அதுல third sum முதல்ல நம்ம क्वेश्चனை படிச்சிடலாம். Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 10 minus 8i and 11 plus 6i இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து 1 plus i அப்படிங்கற பாயிண்ட்க்கு கிட்டக்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. closestனா பக்கத்துல இருக்குது. இப்போ வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த பேசிஸ்ல இத கண்டுபிடிக்க போறோம்னா நமக்கு வந்து பேஜ் நம்பர் 67ல ரிமார்க் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 67ல ரிமார்க் அத வந்து பாத்தீங்கன்னா அத பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த ரிமார்க்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the distance between two points z1 and z2 in complex plane is modulus of z1 minus z2 னு கொடுத்திருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா modulus of z1 minus modulus of z2 னு இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்திருக்கிறது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து இத z1 z2 z3 அப்படியும் வச்சுக்கலாம். நான் a b c னு வச்சிருக்கேன். நீங்க z1 z2 z3 னு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து modulus of z1 minus z3 னு நீங்க கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா modulus of z2 minus z3 னு கண்டுபிடிக்கணும். நான் வந்து இங்க வந்து டிஸ்டன்ஸ் a b c னு வச்சிருக்கனால நான் ஃபர்ஸ்ட் வந்து let a = 10 minus 8i b = 11 plus 6i and c = 1 plus i னு அத கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் நான் distance between ac and bc னு போட்டுருக்கேன். நீங்க வந்து z1 z2 z3 னு வச்சீங்கன்னா modulus of z1 minus z3 னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ac கண்டுபிடிக்கலாம். ac னா நம்ம வந்து modulus of a வந்து என்னன்னா 10 minus 8i minus c வந்து பாத்தீங்கன்னா 1 plus i. அப்ப modulus of 10 minus 8i minus 1 plus i னா நம்ம இங்க லைக் டேர்ம்ஸ் தான் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 10 minus 1 வந்து நமக்கு 9 கிடைக்கும். அப்புறம் minus 8i இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து minus 8i minus i வந்து பாத்தீங்கன்னா நமக்கு minus 9i கிடைக்கும். அப்ப நமக்கு modulus of 9 minus 9i னு கிடைக்கும். ac வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ரூட் எடுத்துட்டு உள்ள இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப root of 9 square plus 9 square னா நமக்கு root of 81 plus 81 கிடைக்கும் which is equal to root of 162. இப்போ 162 ஓட ரூட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 162 நான் இங்க காமிச்சிருக்கேன். 162 2 ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 81 கிடைக்கும். அது 3 ஆல டிவைட் ஆனா நமக்கு 27 கிடைக்கும். அதுவும் 3 ஆல டிவைட் ஆகும். அப்ப 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம திருப்பி 3 ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். அப்புறம் திருப்பி 3 ஆல பண்ணும்போது 1. இப்போ வந்து root 162 அப்படின்றது வந்து நம்ம இப்படி எழுதலாம். root of 2 into 3 into 3 into 3 into 3 into 3 னு அதான் நான் இங்க போட்டுருக்கேன். இப்போ இதுல நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இதுல வந்து 4 3 இருக்குன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு இது 2 3 கிடைக்கும். 2 வந்து ரூட்க்குள்ள இருக்கும். அப்ப 3 into 3 root 2 ங்கும்போது நமக்கு 9 root 2 னு கிடைச்சிருக்கு. அதான் நான் இங்க போட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம BC கண்டுபிடிக்க போறோம். BC னா வந்து B க்கும் C க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ். இல்லாட்டி நீங்க Z2 minus modulus of Z2 minus Z3 னும் போடலாம் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நம்ம அத பார்க்கலாம். B வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 11 plus 6i, C வந்து பாத்தீங்கன்னா 1 plus i. அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்னா BC = modulus of 11 plus 6i minus 1 plus i னு கிடைக்கும். நம்ம வந்து இப்போ லைக் டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 11 minus 1 10 கிடைக்கும். இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை மறக்க கூடாது நீங்க. அப்ப 6i minus i வந்து பாத்தீங்கன்னா நமக்கு +5i னு கிடைக்கும். அப்ப modulus of 10 plus 5i னு நமக்கு கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப root of 10 square plus 5 square கிடைக்கும். 10 square 100 னு நமக்கு தெரியும். 5 square வந்து பாத்தீங்கன்னா 25. அப்ப 100 plus 25 வந்து root of 125 னு தெரியும். இப்போ நம்ம வந்து 125 க்கு ரூட்டிங் எடுத்தோம்னா 125 5 ஆல டிவைட் பண்ணும்போது 25 கிடைக்கும். திருப்பி அது 5 ஆல டிவைட் ஆகும்போது 5 கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து root of 125 ன்றதை நம்ம root of 5 into 5 into 5 னு எழுதுவோம். இதுல நமக்கு ரெண்டு 5 இருக்கறனால வந்து அந்த ஒன்னு வெளில எடுத்துறலாம். அப்ப நமக்கு 5 root 5 னு கிடைக்கும் root of 125. இப்போ AC வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 root 2 னு கிடைச்சிருக்கு. BC வந்து பாத்தீங்கன்னா 5 root 5 னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எது க்ளோசஸ்ட் னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ C க்கு வந்து எது க்ளோசஸ்ட்னா A வா B ஆ அப்படி தான் கேட்டிருக்காங்க. இல்ல நீங்க Z1 Z2 னு வச்சிட்டீங்கன்னா Z3 க்கு வந்து எது க்ளோசஸ்ட் Z1 ஆ Z2 ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எது வந்து நம்பரோட வேல்யூ கம்மியா இருக்கோ அதுதான் க்ளோசஸ்ட். இங்க வந்து 9 root 2 இருக்கு 5 root 5 இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 root 5 தான் வேல்யூ கம்மியா இருக்கும். அதனால 5 root 5 lesser than 9 root 2. அப்போ வந்து BC less than AC. அப்போ BC less than AC னா நமக்கு இந்த இடத்துல வந்து எது க்ளோசஸ்ட் 11 plus 6i தான் closest to 1 plus i. இப்போ நீங்க இந்த BC AC ன்றதுனால எது க்ளோசஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது கன்ஃபியூஷனா இருந்தா நான் சொன்ன Z1 Z2 Z3 னு வச்சிட்டீங்கன்னா
இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z3 ஈக்குவல் டு 5√5ன்னு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் B தான் க்ளோசஸ்ட் டு C, அதாவது 11 + Xi தான் க்ளோசஸ்ட் டு Cன்னு. நீங்கள் அதனால் Z1 Z2 Z3ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது விச் இஸ் க்ளோசஸ்ட்னு 11 + Xi இஸ் க்ளோசஸ்ட் டு 1 + I அப்படின்றது ஆன்சர். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இஸ் க்ளோசஸ்ட் டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் எது வந்து இன்னொரு தேர்ட் பாயிண்ட்டுக்கு க்ளோஸராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம Z1 Z2 Z3ன்னு கூட நேம் பண்ணிக்கலாம். இப்போ Z1 ஈக்குவல் டு 10 - 8iன்னு வச்சுக்கோங்க. Z2 ஈக்குவல் டு 11 + Xi, Z3 ஈக்குவல் டு 1 + Iனா நம்ம வந்து அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்றது பேஜ் நம்பர் 67ல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன் வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2ன்னு. இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இங்கே எந்த பாயிண்ட் சிக்கு க்ளோஸாக இருக்குன்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 அண்ட் Z3 அண்ட் அப்புறம் வந்து Z2 அண்ட் Z3, அப்போ வந்து அது மாடுலஸ் ஆஃப் Z1 - Z3ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் Z2 - Z3 கண்டுபிடிக்கணும். இது வந்து ஏசின்னு நான் போட்டிருக்கிறது வந்து நான் கண்டுபிடிச்ச டேர்ம்ஸில் வந்து Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 - Z3 தான் இது. அது கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 9√2ன்னு கிடச்சிருக்கு. இதே வந்து நான் பிசின்னு போட்டிருக்கிறது வந்து இங்கே நம்ம மாடுலஸ் ஆஃப் Z2 - Z3 அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5√5 கிடச்சிருக்கு. அப்போ எது வேல்யூ கம்மியாக அதுதான் க்ளோசஸ்ட்னு அர்த்தம். அப்போ 5√5 தான் லெஸர் தென் 9√2. அப்போ வந்து 11 + Xi இஸ் க்ளோசஸ்ட் டு 1 + I அப்படின்றது தான் ஆன்சர். இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.